ஒரு பெரிய வேலை ஒன்றை இஸ்ரேல் பார்த்துருக்காங்க. அதாவது சோமாலியாவிலேருந்து பிரிஞ்சு சோமாலிலேண்டுன்னு ஒரு பகுதி மட்டும் ரொம்ப நாளாவே தனி நாடாக தாங்களே அறிவிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு பிரசிடென்ட்னு ரொம்ப நாளாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உலகத்தில் யாருமே அங்கீகரிக்கல. சோமாலியாவோட சேர்ந்த ஒரு பகுதியாக தான் பார்க்காங்க. ஆனால் இந்த வருஷத்தோட இறுதியில் இஸ்ரேல் அதை ஒரு தனி நாடாக அறிவிச்சிருக்கு. அதுவும் அரபிக் இந்த மொழியை செகண்ட் லாங்குவேஜாக கொண்டு அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் ஸ்கூலில் கட்டாய பாடமாகவும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. மிகப்பெரிய அளவில் இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஏன் இந்த சோமாலிலேண்டை அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எய்தாப்பில் ஏமன் இருக்குது, ரெட் சி செங்கடலினுடைய அந்த ஒரு கரையில் தான் இந்த சோமாலிலேண்ட் இருக்குது. ஹவுத்திகள் அங்கே போய்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய கப்பல்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பக்கத்துல இருந்தே கவுண்டர் பண்ணணும்னா அங்கே ஒரு இஸ்ரேலினுடைய மிலிட்ரி பேஸ் தேவை. வேற யாருமே இஸ்ரேலை மிலிட்ரி பேஸ் வைக்க அனுமதிக்க மாட்டாங்க அந்த பகுதியில். அதனால் சோமாலிலாண்டை ஒரு தனி நாடாக அறிவிச்சு அங்கே நம்மளுடைய மிலிட்ரி பேஸை எதிர்காலத்தில் வச்சு ஹவுத்திகளை நம்ம அப்படி கவுண்டர் பண்ணிக்கிடலான்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட பெஞ்சமின் நேதன்யாகு சோமாலிலாண்டை உலகத்திலேயே முதல் நாடாக அங்கீகரிச்சிருக்காரு. இது ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி. இதுக்கு தைவானும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பல அரபு நாடுகள் எதிர்த்திருக்காங்க. அதையும் தாண்டி ஏகப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளும் இதை எதிர்த்திருக்கு. ரஷ்யா, சைனா மாதிரியான மிகப்பெரிய நாடுகளுமே இதை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவும் இந்த சோமாலிலாண்டுக்குன்னு ஒரு அதிபர் இருக்காரு, அவரும் சேர்ந்து பல டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பல துறைகள்லாம் கோஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஆப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்ற ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தூதரக உறவு அப்படின்றது சோமாலிலாண்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் அதை பற்றி பேசிக்கிடலான்ட்டு இஸ்ரேலை கண்டிக்காமல் அப்படியே கடந்து போயிருக்காரு. அரபு நாடுகள் கிட்டையும் நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இஸ்ரேலையும் திட்டாம அப்படியே மழுப்பிட்டு போயிருக்காரு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.